உன்னை வச்சு நாங்க லோல் பண்ற மாதிரி சைலண்ட் சைலண்ட். டேய் பாங்க நான் யார் பேர்பட்டவன்? நீங்க யார்? வீராதி வீரன் சோராஜே சோரா சோத்து வட்டிட்டால. ஐயா கமனட்டி எங்கனா ஒரு துணி சுத்தங்கடா உனக்கு. ஏனா போடா ஜனா உட்கார்ந்துங்கடா. எங்கனா ஒரு துணி சுத்தங்கடா உனக்கு. ஏடா ஐடா ஜட்டி வெளிய போட்டு வந்துக்கற. ஐசிங்கமா இல்ல உனக்கு. ஹௌ ஹௌ நாய்க்கு அங்க சோறு வைக்கிறாங்களா? எங்க வைக்கிறாங்க? ஐயா வா ஐயா எங்கடா வைக்கிறாங்க? நான் மென்டலியா? யார் மென்டலியா? மென்டல் என்ன? வைத்தியம். வைத்தியனா? லூசு. பேங்க்ல கொள்ள அடிச்சாங்களா? போல் போச்சா? ஏய் போல்க்கு எல்லாம் மத்தியா? ஏய் லட்சுமிடா பாய் பொறுக்குடா பார்த்து பொறுக்கி எடுத்து வைடா. நாளைக்கு செட் அடிக்க ஒன்று எவ்வளோ இது என்ன என்ன ஒரு சிலோட போடணும் தோல் எடுக்குது பாரு. யார் எடுப்பாங்க? எடுத்தியா? இப்போ புரியுது வை. எவ்வளோ இருக்குதோ காலைல வாங்கிக்கோ. பாத்திரமா வை. டேய் காலைல 12 மணிக்கு கடை திறப்பாங்க. இது விதிவிரி சாம்ராஜ்யரே போர்படை தளபதி. போர்படை தளபதி. எங்க படை இது? போர்படை. போர்படை. யானை படை காலப்படை சொல்லக்கூடிய போர்படை தளபதி. ஆமாங்க. ஆள வந்தாய் மேற்கொண்டு. ஆள. தேர சிறப்போடு வந்து வருகிறேன். ஆமாங்க. என்னை பத்தி நாட்டு மக்களுக்கு தெரியுமோ தெரியாதோ? ஏன் பெருமையே என்ன சொல்றா? உங்க பெருமையா எங்க பக்கத்து வீட்டு எருமையும் ஒண்ணு. அப்ப எருமையா? யார் சொன்னது? சொல்லே. நீ எருமனை யார் சொன்னது? வெறியான உனக்கு விட்டு வச்சிக்கிறோம். சைலண்ட் சைலண்ட். டேய் என் பெருமையை சொல்லணும். சொல்லு உங்க பெருமை. உங்க பெருமையா? ஆமாடா. இந்த இடத்துல சொல்லியே ஆகணுமா? கண்டிப்பா. உண்மையாவா? ஆமாடா. சைலண்ட் சைலண்ட் சைலண்ட். அவங்க சைலண்ட் தான் இருக்கறாங்க. நீ சொல்லு. அவன் ஒருத்தன் நடந்துக்கறான். என்னடா டேய் கூடு கொளுத்தியா? போடா. சாட்டா இல்ல. கட்டல நீ. கட்டல பாய். உங்க பெருமை. எப்பேர்பட்ட பெருமை தெரியுமா? ஏமா சொல்லியா? இது மாதிரி துணியா? சைலண்ட் சைலண்ட். உனக்கு ஒரு பரிசு தட்டுமா? ஐயா உனக்கு பரிசு தட்டுமா? வாங்க ஐயா. திருமயிலூர் தான் தானே இது? ஆமா. என்ன ஊரு? சிறுமயிலூர். திருமயிலூர். ஆமா. அழகான மக்கள். இந்த ஊர்லயும் நடிகருங்க இருக்காங்க. ஆமா. அருமையான சாப்பாடு வந்தவொடனே. ஆமா. முறையிட்டு பார்த்தாலும் சாப்பாட்டுல குறை சொல்ல முடியாது. முறையிட்டு பார்த்தாலும் குறை என்பது கிடையாதுங்க. குறை என்பது கிடையாது. அற்புதமான சாப்பாடு. அற்புதமான சாப்பாடு. லேட்டா வந்தாலும் அந்த அண்ணன் அவர் பேர் தெரியல, அந்த அக்கா பேரு தெரியல. சேட்டு.
அற்புதமான ஒரு சாப்பாடு. தலவாழை இலை. எப்படி ஒரு தலவாழை இலை ஒரு இலை 2 பேருக்கு போடலாம்டா. ஆமா தேவடி. அப்ப குமுறு நீ அப்படித்தான் இருப்ப. அழகான இலைங்க. வடை வடை பொரியல் பொரியல் கூற்று கூட்டு கூட்டு நம்ம கூட்டு பாயாசம் பாயாசம் சாப்பாடு சாப்பாடு கறி குழம்பு மீன் குழம்பு சாம்பார் ரசம் சாப்பிடறதுக்கு வயிறு தான் கிடையாது. முட்டைடா பொட்டை முட்டை அந்த முட்டை ஞாபகம் வருது பாரு அவனுக்கு. முட்டை அற்புதமான சாப்பாடு எந்த ஒரு குறையும் கிடையாது. எல்லா ஊருக்கும் போயிருக்கோம். அற்புதமான சாப்பாடு. அந்த அம்மா எங்க இருந்தாலும் அந்த அண்ணன் எங்க இருந்தாலும் சீரம் சிறப்புடன் எங்கள் கலைவாணி அருள் பெற்று என்றும் மீனோடி வாழ வேண்டும். கேள்விப்படுகிறியா? எப்படி வேண்டுமென்றாலும் சமைக்கலாம். ஆனால் பரிமாறும் போது பணிவோம் அந்த மரியாதையும் அந்த அன்பும் கலந்து. சும்மா சொல்லக்கூடாது. உட்கார்ந்த உடனே இது வேணுமா அதை வேணுமா இது வேணுமா அதை வேணுமா அந்த அன்புக்கு அடிமையாக வேண்டாம். உண்மைதான். ஆமாங்க. அப்படி இருக்க இந்த கிராமத்திற்கு வந்திருக்கிறோம். ஆமாங்க. இந்த கிராமத்துக்கு வந்துக்கிறோம். இந்த கிராம மக்கள் அலைகடல்ல திரளுக்கு போட்டுடா. ஆமா பத்தியா பத்தியா நம்மை காண வேண்டும் என்பதற்காக அப்படியே ஏரி வேல ஆட்டம் போட்டு உட்காந்துங்கிற மாதிரி இருக்கு பாரு. எங்க போனாலும் அந்த ஏரி வேலை புத்தி ஒன்று விட்டு போவாதான். இப்படி சொல்லிதான் வீட்டுல 4 அட்டை வாங்கிக்கிறேன். ஆண்களும் இருக்காங்க பெண்களும் இருக்காங்க. ஆமா பெரியவங்க இருக்காங்க சின்னவங்க இருக்காங்க சின்ன குழந்தைகளும் இருக்கு. ஆமாங்க. ஆனா இந்த கூட்டத்துல பெரியவங்களா இருந்தாலும் சரி சின்னவங்களா இருந்தாலும் சரி வயசுக்கு வந்த பிள்ளை இருந்தாலும் சரி வயசு போன கருவியா இருந்தாலும் சரி பரவாயில்ல. இனிமேல் கொண்டு ஒரு குழந்தை அழுதா கூட சரி அழுதா கூட இந்த கூட்டத்துல இருந்து நீ யாராச்சும் பேசத்துல பார்த்தா அடி உனக்குதான் விழும். அடி உனக்குதான் விழும். இவங்களை காலையில வரைக்கும் பேச விடாம பார்த்து சார் பேசாம இருங்க சார். இருக்கிறதுலயே பெரிய மென்டல் சார் இது. சரிதா? ஊர் சொத்தை மாத்திரம் துண்ணுவான், காலைல மாத்திரம் பேழுவான். நான் தானா எம்மா இவன் வேனில் உட்கார வச்சா 2 பேர் உட்கார சீட்ல ஒரே ஆள் உட்கார அம்மா. அது மட்டுமா அம்மா இவன் சீட்ல உட்கார்ந்தானா குசு விட்டு சீட்டை கீச்சான். ஐயா நாட்டு மன்னர் டேய் அமைச்சரை பார்த்துன்னு கூட தானா இங்க பாரு. அது கொடுத்தா அம்மா ஜோர் வராராம. தெரியாத நல்ல எருமை மாடு மாதிரி ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். என்ன செய்தி? யாரா செத்துட்டாங்களா? சந்தோஷம் ஆனந்தம். அவன் நினைக்கிற அவன் விளையாட்டு கருவி. அவன் கழுத்திலே கயிற்றை மாற்றி ஆலமரத்தில் தொங்க விட்டு காலை இப்படி தாட்ட வேண்டும். அமைச்சரே அந்த உண்மையை உன்னிடம் உரைக்க வேண்டும் என்று பிறகு அழைத்தேன். இருந்தாலும் எனக்கு உன்னிடம் சொல்வதற்கு மனம் வரவில்லை. ஏன் உன்னிடம் நான் சொல்ல மாட்டேன். என்ன சொன்ன உங்ககிட்ட அவங்க ஏன் பேசுகிறாங்க?
அடா ஏம்மா ஐயோ அம்மா அதே தப்பு அர்ச்சனா அக்கா கம்முனரா அக்கா ஏன் பேசுறாங்க பேசுறாங்களா அவங்க சூத்திர பானம் நான் நின்னாலும் யார் எங்க பேசுறாங்கன்னு கண்காணிப்பா இருப்பேன் அந்த விஷயத்தை சொல்ல மாட்டேன் சொல்றேன் எப்போது சொல்ல போறேன் என்னுடைய மனைவி உன் தங்கை வந்தால் ஆரவல்லியிடமிருந்து உண்மையை நான் சொல்றேன் ஐயா